நீங்கள் ஒரு வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. 5 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைனுங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகீரு அப்படின்றத மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோயானது, கொரோனா கோவிட் கொள்ளை நோயானது ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்தது, ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே போச்சு. அத்தனை நாட்டுக்கும் இது பரவியது. ஆனால் போன நாட்டில் எல்லாத்துலேயும் மரணம். எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ அந்தந்த நாட்டில் அது மரணம். 2 தீவுகளுக்கு மட்டும்தான் அது மரணத்தை கொண்டு வரல. காரணம், அந்த 2 தீவுக்கு கொரோனா போல. ஏன்னா அங்கே ஃப்ளைட்டும் கிடையாது, கப்பலும் கிடையாதான். வருஷத்துக்கு 2 கப்பல் தான் வருமா அந்த தீவுக்கு. அந்த மாதிரி உள்ள 2 தீவுகளுக்கு மட்டும் கிடையாது. மற்றபடி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் கொரோனா வந்தது. அத்தனை பேருக்கும் மரணம் வந்தது. இது எப்போ நடந்தது? 2019 ஆரம்பித்தது. வேதத்தினுடையதான இந்த தீர்க்க தரிசனம், இதற்கு பைபிள் கோட் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பைபிள் கோட். இந்த மாதிரி அடுத்தடுத்த காரியங்கள் அத்தனைக்கும் கர்த்தர் விளக்கம் பைபிளில் வச்சிருக்கிறார். ஆனால் இது பர்டிகுலரா இஸ்ரவேல் திரும்பி வந்த பிறகு நடக்கணும். நேற்று நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். அவங்க திரும்பி வந்து சரியா 70 வருஷம் எருசலேம் அவங்க கைக்கு வருது. இதெல்லாம் பைபிளில் நடக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. பைபிளில் உள்ள சம்பவங்கள் மாதிரியே நம்ம காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேதாகமத்தில் நம்ம வாசிப்போம், 7 வருஷம் நேபுகாத் நேச்சார் அப்படி இருந்தா, 430 வருஷம் அவர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள், 70 வருஷம் வந்து செருபாபேல் தலைமையில் வந்து ஆலயம் கட்டுவாங்க, பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தலைமுறையில் நடந்துச்சு. சரியா 70 வருஷம் கழிச்சு பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுனாலே நாம் அதை பெருசாக பேசுகிறோம், பைபிளில் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க ஒன்று வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்திருக்கு? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்திருக்கு. வசனத்தின்படி அப்படியே துல்லியமாக. இப்படி ஒரு சம்பவம் வேதாகமத்தில் 2500 வருஷத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது.